வணக்கம் மக்களே, வெல்கம் டு அஸ்வின்ஸ் டிராவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு தாங்க. இந்த இடத்துக்கு நாங்க 2 நாள் சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். 2 நாளுங்க, ஒரு நைட் பொள்ளாச்சியில தங்குற மாதிரி. பொள்ளாச்சியில ஒரு இடம் இல்லைங்க, 2 இடம் இல்லைங்க, 12 இடம் சுத்தி பார்க்க போறோம். வால்பாறை மலை அடிவாரத்துல அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு பக்கத்துல ஆலியா டேமுக்கு பின்னாடி சுத்தி தென்னை மரங்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ்ல தாங்க இன்னைக்கு தங்க போறோம். பொள்ளாச்சி வந்து தங்கி குறைவான செலவுல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு இந்த வீடியோ தொடர்ந்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். மக்களே, பொள்ளாச்சி நம்ம ஃபுல்லா பைக்ல தான் டிராவல் பண்ணி சுத்தி பார்க்க போறோம். புது பைக் எடுத்திருக்க மக்களே, புது பைக்ல முதல் முறையா பொள்ளாச்சி தான் போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், நான் பொள்ளாச்சி தாங்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க, அட்டப்பாடி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எந்த ட்ரிப்புமே பிளான் பண்ணல கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. பைக் எடுத்துட்டு இன்னைக்கு தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வரான், 2 பேர் தான் போகிறோம். 2 days 1 night ட்ரிப்பு சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க, உங்களுக்கும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து தான் கிளம்புறோம். மார்னிங் 6 o'clock ஆச்சு. புது பைக் காட்டுற மக்களே, இன்னைக்கு அதில் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். AT ஃபேம், இதுதான் நம்மளோட பிராண்ட் நியூ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ட்ரீம் பைக் வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் திருமூர்த்தி ஹில்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண மைக் கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு, ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். திருப்பூர்லேருந்து 85 kilometers காட்டுச்சு. ஒரு 2 hours ரீச் பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன அஸ்விந்து மலங்காடுன்னு ஹில் ஸ்டேஷன் சைடே சுற்றிட்டு இருந்தேன், ஏன் திடீர்னு பொள்ளாச்சி ட்ரிப்புன்னு? புது வண்டிங்க, 500 kilometers ஓடணும்னு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடணும். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணது தான் இந்த பொள்ளாச்சி. ப்ராப்பரா ஷோரூம் சைட்ல இருந்து சொன்ன கிலோமீட்டர்ஸ்ல சர்வீஸ் விட்டாதான் ஏதாவது இஷ்யூஸ்னா வாரண்டி கவர் ஆகும்னு சொன்னாங்க. இந்த பொள்ளாச்சி ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணாவே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுறலாம். நெக்ஸ்ட் ட்ரிப் இன்னும் லாங்கா பிளான் பண்ணலாம். பல்லடம் வந்துட்டோம். நெக்ஸ்ட் உடுமலைப்பேட்டை. பிரேக்ஃபாஸ்ட் அங்க சாப்பிட்டுக்கலாம். உடுமலைப்பேட்டை வந்துட்டோம். இப்போ எங்கேயுமே நிறுத்தல, டக்குன்னு வந்து சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். சரி சாப்பிட்டு நான் கன்டினியூ பண்றேன் vlog. AT ஃபேம் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. அடுத்தது அப்படியே கிளம்புறது தான். காய்ஸ் கிளம்பலாம். புல்லட் வாங்கிட்டு நிறுத்திட்டு பின்னாடி இருக்கிறக்கே தனியா சாப்பிடணும் போல. AT ஃபேம் இங்கிருந்து திருமூர்த்தி ஹில்ஸ்க்கு இன்னும் 21 kilometers போட்டிருக்கு போர்ட்ல. திருமூர்த்தி ஹில்ஸ் மெயின் ரோடு சூப்பரா இருக்குங்க. பைக் ட்ரிப்பு, கார் ட்ரிப்புக்குலாம் ரோடு அட்டகாசமா இருக்கு. காய்ஸ், திருமூர்த்தி ஹில்ஸ் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்ல 10 rupees பைக் பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்றாங்க. வந்துட்டோம். பைக் பார்க்கிங் உள்ள இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே இடம் இருந்தாலும் முன்னாடியே நிறுத்திக்கலாமாமா. காய்ஸ், என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஃபால்ஸ் போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாங்காய் சாப்பிடலாம் அப்படின்னு கடைக்கு வந்தோம். இங்கே கப்பில் நிறைய ஃபஸ்ட்டே வச்சுருக்காங்க. இருந்தாலும் தம்பிட்டு நான் கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்ட்டு. அதனால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு மாங்காய் எடுத்து அறுத்து கொடுத்தான். காய்ஸ், திருமூர்த்தி ஹில்ஸ் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்கு மக்களே. சண்டேங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே ஃபால்ஸ் என்ட்ரி ஃபீயாக 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காய்ஸ், அருவிக்கு போயிட்டுருக்கோம். பஞ்சலிங்க அருவி தானே இது பேர். இங்கேருந்து 1 kilometer நடந்து போகணுமாம்மா. வண்டி வந்து கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே நிறுத்திட்டு வந்தீங்கன்னா ஓகே. காய்ஸ், இவருங்க வேர்த்துருச்சு. கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். திருமூர்த்தி ஃபால்ஸ்னு எக்ஸைட்மெண்ட்டாக வந்தோம். பாதி தூரத்துலேயும் மூச்சு வாங்கி என் ஃப்ரெண்டை வேற ஒரு கைத்தாங்க கூட்டிகிட்டு போகிற நிலைமைக்கு ஆயிட்டான். 1 kilometer நாங்க 1 kilometer தாண்டி வந்துருப்போம்ல. ஆனா குரங்கு தான் நல்லா பெருசா இருக்குது. எல்லாமே அதை பார்த்தாவே டெரரா இருக்குது. To the city streets we began to feel the fire. We rise like tall buildings as the இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இது வந்து ஒர்த்து தான் கைஸ். அங்கே பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ பேர் அங்கே நின்றுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு ஃபால்ஸ் எல்லாம். அடுத்தது கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து அடுத்தது அமராவதி டேமுக்கு தான் போகிறோம். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு பார்க்கலாம். முன்னாடி ஏதோ கடை இருந்தால் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்குங்க. மங்கி எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா மங்கிக்கு கொடுக்கலாம். என்ன கொஞ்சம் டெரராக இருக்குது, ஒவ்வொரு மங்கி அக்ரெசிவாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. இப்போ வந்து செப்பல் ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். நீங்கள் இங்கே வந்து கம்மங்கூழ், மாங்காய் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே ஷூ இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். காய்ஸ், இது கோவிலுக்கு பின்னாடி. இங்கேயும் தண்ணியில் இறங்கி குளிச்சு விளையாண்டுருக்காங்க. ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பாட்டில் தமிழ் மூவி ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்களாமா. எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. இங்கே மழை டைம்லலாம் வாட்டர் ஃப்ளோ அதிகமாகி கோவிலே தண்ணியில் மூழ்கிருமாமா. தரிசனம் முடிச்சாச்சுங்க. அடுத்தது அப்படியே அமராவதி கிளம்புறது தான்.
தான். இங்கே பின்னாடி வந்து சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் கோவில் ஃபெஸ்டிவல்ஸ் டைம் ஆமா, இங்கே தான் வந்து தீர்த்தம் எடுப்பாங்களாமா. கோவில் முன்னாடி ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஃபுல் வைபாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஏடி ஃபேம் ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. அமராவதி crocodile ஃபார்ம் போகிறோம். திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து அமராவதி 25 கிலோமீட்டர்ஸ், ஒரு ½ hour குள்ள ரீச் பண்ணிடலாம். அமராவதி டேம் அண்ட் crocodile ஃபார்ம் என்ட்ரன்ஸ் இது. பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து crocodile ஃபார்முக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் வரணும். crocodile ஃபார்முக்கு வந்தாச்சு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏடி ஃபேம் இங்க பாருங்க, ஒரே இடத்துல எத்தனை முதல்ல இருக்குன்னு. இங்க என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. பைக் பார்க்கிங்க்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. அப்போ முன்னாடி சார்ஜ் பண்ணது டேமுக்குன்னு நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது. இந்த பிளேஸ் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. அமராவதி crocodile ஃபார்ம் எல்லாமே பார்த்தாச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்பாட் அமராவதி அணைக்கட்டு வியூ. தண்ணி ஃபுல்லானால் தான் இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த டைம் பார்க்க சூப்பராக இருக்கும். சம்மர் டைம்னால வாட்டர் ஃப்ளோ எல்லாம் கம்மியாக தான் இருக்குது கைஸ். வாங்க டேமுக்கு மேலே போகலாம். என்ட்ரன்ஸ் கேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து அமராவதி மேலே வியூ பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தான் இந்த மேலே போய் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். மதியானம்லாம் மொட்டை வெயிலுங்க, போயிட்டு சரியான வெயிலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங் டைமாக பிளான் பண்ணிக்கோங்க அமராவதி வரக்கு. ஏடி ஃபேம் அமராவதி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்க ஃபார்ம் ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அமராவதி வந்துட்டு செகண்ட் திருமூர்த்தி பிளான் பண்ணியிருக்கலாம். அமராவதியிலேருந்து ஆலியார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். ஆலியார் டேம் பக்கத்தில் தான் ஃபார்ம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். காய்ஸ் ஃபைனலாக நம்ம ஃபார்ம் ஹோம் ஸ்டே ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருக்குங்க. அந்த படத்துலலாம் வர அந்த ஒரு தனியாக ஒரு வீடு காட்டுக்குள்ளே மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது ஸ்டே. நல்லா அட்வென்ச்சராக சுற்றியும் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray. லொக்கேஷன் ஃபோட்டோவில் பார்த்ததை விட சூப்பராக இருக்குது ஏடி ஃபேம். வேறு லெவல். இங்கே ஸ்டே மட்டும்தான். ஃபுட்டு வேணும்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாதான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நானே லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன். ஸோ ஃபுட்டெல்லாம் நியர்பை ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட்டுக்கணும். கைஸ் சாப்பிட வந்துட்டோம். ஸ்டேலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளேயே ஹோட்டல் இருக்குது. பரவாயில்ல. நியர்பை பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. சாப்பிட்டு வந்தாச்சு. ஓகே கைஸ், குட் நைட். vlog மார்னிங் கன்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜேபி ஃபார்ம் ஹவுஸில் தாங்க இருக்கோம். ஆலியார் டேம் பக்கத்தில் இருக்குது. நேற்று வந்து ஃபுல்லாகவே உடுமலைப்பேட்டை சைடு போயிட்டு நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸு அப்புறம் அமராவதி டேம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஈவினிங் 6 o'clock அப்போ ரீச் ஆனோம். செமையாக இருந்தது. ஈவினிங் வரப்போ இது பார்க்குறக்கு ஒரு பேய் பங்களா மாதிரி தான் இருந்தது. தனியாக இருந்தங்காட்டி அப்படியே சுற்றியும் மரங்களாக செடிகளாக இருக்குது. சென்டரில் வீடு மட்டும், யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஓனரே கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. இங்கே ஒருத்தர் மட்டும் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிறாரு. நல்லா தான் இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. வந்து ஸ்டே பண்ணி ஒன் நைட்டு தான் தங்குறோம். சுற்றி தோப்பு தான் கைஸ். தென்னை மரம் இருக்குது, நிறையா மரம், செடி மரம்லாம் இருக்குது, பாக்கு மரம், அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. வேறு நிறைய மரம் இருக்குது. தென்னை மரம் தான் பக்கத்துலேயே இருக்குது. ஜேபி ஃபார்ம் ஹவுஸ். எந்த போர்டும் இருக்காது. நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் இங்கே வர மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம அந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் இன்னும் உள்ளேயே போய் பார்க்கல. ஓ, இங்கேயும் இந்த மாதிரி செட்டப்பு. ஓ, இங்கேயும் படுக்கன்னா படுத்துக்கலாம். கேட்டு மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் வராது. காட்டு பண்ணி மட்டும் அப்பப்போ வரும்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் உள்ளே போகணும் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படின்னாங்க. நீங்கள் 2 days எல்லாம் பிளான் பண்ணுறீங்க, 3 days எல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இதுல எல்லாம்
நீங்கள் கால் பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எந்த ஆப்ஸ்லாம் இது இருக்காது. ஜேபி ஃபார்ம் ஹவுஸ்ன்னு நீங்கள் ஆலியார் பக்கத்தில் போட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு லொக்கேஷன் வரும். அதுலேயே நம்பர் இருக்கும், நீங்கள் அதுலேயே கால் பண்ணிக்கலாம். சரி, நான் உள்ளே காட்டுறேன் வாங்க, எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். அப்படியே உள்ளே பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னே பாருங்கள், இது வந்து ரைட் சைடில் ஒரு பாத்ரூம், உள்ள ஒரு பாத்ரூம் இருக்குது. நான் காட்டுறேன். 2 பெட் இருக்குங்க. ஃபுல் ஸ்பேஸுமே நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். இது வந்து அது மட்டும் ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் 2 பேர் வந்தாலும் இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், ஒருத்தங்க வந்தாலுமே இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சோஃபாலாம் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த ரூமில் ஏசி இருக்குது, அந்த ரூமில் ஏசி இல்லை, இந்த ரூமில் ஏசி இருக்குது. ஏசிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கபோர்டெல்லாம் இருக்குது. உள்ள ஒரு அட்டாச்சு பாத்ரூம். நல்லா இளநீ குடிச்சிட்டு அப்படி கிளம்புற மாதிரி பிளான். இளநீ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே சுற்றி தென்னை மரம் தானா, ஸோ இளநீ போட்டு கொடுத்தாங்க. காய்ஸ் கிளம்பியாச்சு. ஓய் பாய் ரோசி, இன்னொரு நாள் வந்தால் பார்க்கலாம். பாய். காய்ஸ் ஸ்டேக்கு வர ரூட் இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு போகலான்னு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நைட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம் காய்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருந்துச்சு. நைட் இங்கே தான் சாப்பிட்டோம், மார்னிங் இங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, குறையெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 300 மீட்டர்லேயே ஹோட்டல் இருக்குது. ஃபுட்டெல்லாம் நல்லா ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கூட ட்ரை பண்ணலாம். இங்கே முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆலியார் பார்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நம்ம சாப்பிட்டோம்ல, கௌரி கிருஷ்ணா ஹோட்டல், அது பக்கத்துலேயே ரிவர் போயிட்டு அந்த டேம் வியூலாம் சூப்பராக தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த பிளேஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு பைக் நிறுத்திட்டு இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து அப்படியே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. வா காய்ஸ், அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது பிளேஸு. யாரும் இல்லை, அவ்வளோக்கா க்ரௌடெல்லாம் இல்லை, அருமையாக இருக்குது பாருங்க. பிளேஸ் நல்லா ஜம்முன்னு இருக்குது. வந்தது கொஞ்சம் தரமாக ரிலாக்ஸ் பண்ணோம். காய்ஸ் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் காய்ஸ், கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஆலியார் டேம் வந்துட்டோம். பார்க் இது எப்படி இருக்குன்னு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us high. KTFM வாங்க அப்படியே மேலே ஏறுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிலுங்க, சரியான வெயில். ஒரு ஈவினிங் டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே மொட்டை வெயிலில் மதியானம்லாம் வந்தீங்கன்னா மர்கையாக தான். மக்களே மேலே வந்துட்டோம். சின்ன வயசுலலாம் வரும்போது தண்ணி வந்து நிறையா இருக்கும். இது வரைக்கும்லாம் இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இப்போ தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ மழை டைமும் இல்லையா. இது அப்படியே வால்பாறை மேலே அப்படியே இந்த ரூட் போகுது பாருங்க. இது வந்து அப்படியே வால்பாறை போகுது இந்த ரூட். இந்த மலையில் அப்படியே போனோம்னா வால்பாறை ஏறிடலாம். ஈவினிங் டைம் வாங்க இங்கே, அதுதான் கரெக்டாக இருக்கும். மத்தியான டைம்ல வந்தீங்கன்னா வெயில் போட்டு பொழந்து எடுக்குது. சரி அப்படியே கீழே போவோம். காய்ஸ் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். காய்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் ரூட்டு. ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஆஃப் ரோடிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. சரி நம்ம அதனால இந்த ரூட்டில் ட்ரை பண்ணுறோம். காய்ஸ் பொள்ளாச்சி எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி வாய்க்கால், ஆறு, செக் டேம்ஸ்னு இந்த ஊரே அழகாக இருக்குங்க. ஆனால் தென்னை மரம் தாங்க, சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் தென்னை மரமாக இருக்குது. இந்தியாவோட கோகனட் கேபிட்டலே பொள்ளாச்சி தானே. நம்ம போகிற ரூட்டில் தான் இப்படி ஒரு அழகான ஸ்பாட் இருக்குது. காய்ஸ் பொள்ளாச்சி சேத்துமடை அப்படிங்கிற ஊரில் இந்த டெம்பிள் ஒரு ஃபேமஸான டெம்பிள் ஆமா. இந்த டெம்பிள் ரிவர் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆமா. காய்ஸ் கோயில் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு போகுதுங்க. அந்த ஆற்றுல கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது ஏதோ பவர்ஃபுல்லான கோயிலாமா கேட்கும்போது சொன்னாங்க. நாங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம்.
ஸோ இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, போயிட்டு போங்க கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு பக்கத்துலேயே இந்த ஆறு போகிறத சொன்னாங்க. கோயில் ஒட்டியே ஓடிட்டுருக்கு ஆறு. சரி ஏடி ஃபேம் அப்படியே கிளம்பலாம் நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு. ஸோ நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். பொள்ளாச்சியில் இருந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்படி மரமெல்லாம் 2 சைடும் அப்படியே ஒட்டின மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடே. ஏடி ஃபேம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு ஆட்டோக்கார் அண்ணா கிட்ட நாங்கள் இந்த ரூட்டில் தான் மேப் போட்டு போயிட்டுருக்கோம், இந்த ரூட்டில் ஏதாவது ஃபேமஸான பிளேசஸ் இருக்கான்னு கேட்டேன். இந்த பிளேஸை சொன்னார். ஓல்டு பங்களாஸ்லாம் இருக்குது, ஒரு சித்தர் டெம்பிளும் இருக்குது, அட்மாஸ்பியரே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே. இந்த பிளேஸ் பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூரில் லொக்கேட் ஆயிருக்கு. காய்ஸ் நெக்ஸ்ட் டீ குடிக்கலான்னு ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தணும். ஆப்போசிட்டில் பொள்ளாச்சினாவே ஃபஸ்ட்டு ஃபேமஸாக சொல்கிற மாசாணியம்மன் கோவில். இங்கே விசிட் பண்ண டைம் இல்லை காய்ஸ், லேட் ஆயிடுச்சு. நீங்கள் பொள்ளாச்சி ட்ரிப் பிளான் பண்ணால் இந்த டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த டெம்பிளில் ரிவர் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். காய்ஸ் இதுதான் கடைசி ஸ்பாட்டு, அமராம்பாளையம் ரிவர்னு சொன்னாங்க. நைட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்ம ட்ரிப்போட கடைசி ஸ்பாட்டு. இருட்டாயிருச்சுங்க, அதனால தெரியல. கொஞ்சம் பெரிய ரிவராமா இது பொள்ளாச்சிலேயே. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். 2 days 1 night ட்ரிப்பு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.